வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் சத்திய வசன நிகழ்ச்சியுடன் எங்களுடன் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் வணக்கங்கள். பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் எங்களுக்கு யார்? இன்று பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், அல்லது பிள்ளைகள் இல்லாமல் பிள்ளைகளை வளர்க்கிறவர்களாக, அல்லது மூத்தோர்களாக பிள்ளைகள் மத்தியிலே பணி செய்கிறவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிலே இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் தான் எங்களுடைய மகிழ்ச்சி என்று நாங்கள் சொல்லலாம். பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் எங்களுடைய குடும்பத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த காலகட்டத்திலே பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கும் இடையே அநேகமான சவால்களுக்கு முகம் கொடுக்கிற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்க முடியாத பெற்றோர்கள், அல்லது பிள்ளைகள் பெற்றோர்களை கனம் பண்ணாத, பெற்றோர்களுடைய நன்மைகளை நினைக்காத, சவால்களுக்கு முகம் கொடுக்கிற அநேக பிள்ளைகள் இன்று எங்களுடைய சமுதாயத்திலே நாங்கள் காணலாம். ஆனாலும் இந்த காலையில் பிள்ளைகளை ஆண்டவர் எங்களுக்கு எதற்காக கொடுத்திருக்கிறார், எப்படி கொடுத்திருக்கிறார் என்று நாங்கள் ஒரு வேத வசனத்தினூடாக நாங்கள் வாசிக்க கேட்போம். நாங்கள் மிகவும் பரிச்சயமான அறிந்த வேத வசனம் சங்கீதம் 127வது சங்கீதத்திலே 3வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இது நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. இன்று பெற்றோராகிய எங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை எதற்காக எப்படி கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம், பலன், அல்லது பிள்ளைகள் எங்களுடைய சுதந்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுதந்திரம் என்றால் என்ன? உரிமை, சொத்து, எங்களுக்கே உரித்தானது, எங்களுடைய உரிமை எங்களுக்கு சொந்தமானது, அது இன்னும் ஒருவருக்கு சொந்தமாக முடியாது. இன்று பெற்றோராகிய எங்களுடைய கரங்களிலே தான் எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்பி கொடுத்திருக்கிறார். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்படி கர்த்தரால் பெற்றுக்கொள்ளப்பட்ட பிள்ளைகள், சுதந்திரம், உரிமை, ஆசீர்வாதம், பொக்கிஷம் என்கிற பிள்ளைகள் இன்று எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார்கள்? அவர்களை குறித்து நாங்கள் எப்படி சிந்திக்கிறோம்? நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். பெற்றோர்களே, பிள்ளைகளை வளர்க்கிறவர்களே, பிள்ளைகள் மத்தியிலே பணி செய்கிறவர்களே, இன்று பிள்ளைகள் எங்களுக்கு லாபமா நஷ்டமா? பிள்ளைகள் எங்களுக்கு சுகமா சுமையா? இந்த கேள்வியை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னென்றா, நான் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்திருக்கிறேன், உனக்கு எவ்வளவெல்லாம் நான் செலவழித்திருக்கிறேன், என்னுடைய சொத்து சுகம், என்னுடைய எல்லா வருமானத்தையும் நான் உனக்காகத்தான் செலவழித்திருக்கிறேன் என்று நாங்கள் லாப நஷ்டங்களை பிள்ளைகளுடன் பேசுகிறோம். அல்லது சில பிள்ளைகளை பெற்றோர்கள் சுமையாக நினைக்கிறார்கள். ஐயோ, சிலர் பெற்றோர் சொல்லலாம், உன்னை வளர்த்ததுக்கு நான் ஏதாவது இன்னும் ஒரு காரியத்தை செய்திருக்கலாமே, உன்னை வளர்த்ததுக்கு அநியாயமாக நான் எண்ணுகிறேன் என்று இப்படியாக அநேகமாக அங்கலாய்க்கிற பெற்றோர்கள் எங்கள் மத்தியிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த காலையில் பிள்ளைகளை எங்களுக்கு நஷ்டமாகவும் அல்லது சுமையாகவும் கர்த்தர் கொடுக்கவில்லை. அங்கு வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம், அது எங்களுடைய உரிமை, எங்களுக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்மை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை எப்பொழுதாவது நாங்கள் எங்கள் பிள்ளைகளுடன் நாங்கள் பேசியிருக்கிறோமா? எங்கள் லாப கணக்குகள், எங்கள் நஷ்டங்கள், அவர்களுடைய வாழ்க்கைக்காக, கல்விக்காக செலவழித்த காரியத்தை குறித்து நாங்கள் பெற்றோர்களாகிய நாங்கள் அநேகமாக பிள்ளைகளுடன் பேசுகிறோமோ? எப்பொழுதாவது ஒரு நாள் பிள்ளைகளை பார்த்து சொல்லியிருக்கிறோமா, நீ கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், கர்த்தரால் நீ எனக்கு கொடுக்கப்பட்ட உரிமை, சுதந்திரம், உன்னை நிமித்தம் எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, உன்னை நிமித்தம் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று பெற்றோராகிய நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை எப்பொழுதாவது தட்டி கொடுத்து பாராட்டி பேசியிருக்கிறோமா? பிரியமானவர்களே, இந்த காலையில் ஆண்டவர் பிள்ளைகளை பெற்றோராகிய எங்களுக்கு நம்பி கொடுத்திருக்கிறார். எங்களுடைய உரிமைகளாக, சுதந்திரமாக, ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பொறுப்புகளை நாங்கள் நிறைவேற்றுகிற பெற்றோராக நாங்கள் இருக்க வேண்டும். இன்று எங்களுடைய பிள்ளைகளை குறித்து நாங்கள் சுமையாக இருக்கக்கூடாது. எங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து அவர்களுடன் நாங்கள் கலந்துரையாட வேண்டும்.
அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை குறித்து நாங்கள் பேச வேண்டும். அவர்கள் தவறி விடுகிற வேலைகளிலே நாங்கள் அவர்களை எழுப்பி விடுகிற பெற்றோராக இருக்க வேண்டும். அவர்கள் துக்கப்படுகிற வேலையிலே நாங்கள் ஆறுதல் கொடுக்கிற பெற்றோராக நாங்கள் இருக்க வேண்டும். இன்று பிள்ளைகளுக்கு இந்த காரியங்கள் அநேகமாக கிடைக்கப்படுவதில்லை. இன்னும் ஒரு பிள்ளைகளுடன் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் வகையிட்டு பார்க்கிறோம். அவர்களைப் போல நீ இல்லை என்று சொல்லுகிறோம். அவர்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் முதலிடம் கொடுப்பதில்லை. அவர்கள் சொல்லுவதை விசாரித்து நாங்கள் கேட்பதில்லை. நாங்கள் நினைக்கிற இடத்திலே அவர்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். அருமையானவர்களே, பிள்ளைகளை குறித்து கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பிள்ளைகளை வழிநடத்துகிற பொறுப்பும் பெற்றோராகிய எங்களுடையது தான். எங்களுடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் பிள்ளைகளுடன் பேசுகிற பெற்றோராக இருக்க வேண்டும். உபாகமம் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, நீ உன் பிள்ளையோட வழியிலே நடக்கும் பொழுது, நீ படுத்திருக்கும் பொழுது, உன் வீட்டில் நீ உட்கார்ந்திருக்கும் பொழுது உன் பிள்ளைகளுக்கு என்னுடைய நியாயப்பிரமாணத்தை குறித்து பேச வேண்டும் என்று. பிள்ளைகளாகிய எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுதந்திரத்தை, இந்த உரிமைகளை ஆசீர்வாதமாக நாங்கள் எண்ணுகிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து அந்த பிள்ளைகளோட நாங்கள் கலந்து ஆலோசித்து பேசுகிறோமா? அவர்கள் பிரச்சனைகளுக்கு ஆண்டவரிடத்திலே சென்று அவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிற பெற்றோராக நாங்கள் இருக்கிறோமா? அருமையான பெற்றோரே, இன்று பிள்ளைகள் வழி தவறி போகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய பெற்றோர்களும் நாங்களாகத்தான் இருக்கிறோம். ஏன் அவர்களுக்கு கொடுக்கிற நேரங்களை கொடுப்பதில்லை? அவர்களோடு நாங்கள் பேசுவதில்லை. அவர்களை ஆண்டவருடைய பாதையிலே வழி நடத்தி செல்லுவது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அவர்களை கண்டிக்க வேண்டிய இடத்திலே கண்டிக்க வேண்டும். தட்டி கொடுக்க வேண்டிய இடத்திலே தட்டி கொடுக்க வேண்டும். பாராட்ட வேண்டிய இடத்திலே பாராட்ட வேண்டும். இவைகள் எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் எங்களுடைய காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நினைக்கிற காரியத்தை பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் இந்த காலையில் பெற்றோராகிய நாங்கள் ஆண்டவருக்கு முதலாவது நன்றி சொல்லுவோம். எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். எங்களுக்கு கிடைக்கப்பட்ட உரிமைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். எங்களுக்கு கிடைக்கப்பட்ட சுதந்திரத்தின் பாகங்கள் பிள்ளைகள் என்பதை நாங்கள் மறந்து போகாமல் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பெற்றோராக மாறுவது மாத்திரமல்ல, எங்கள் பிள்ளைகளுடன் நாங்கள் மனம் திறந்து பேசுவதற்கு, எங்கள் பிள்ளைகளுடன் கலந்து ஆலோசிப்பதற்கு, அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நேரம் கொடுக்கிற, அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதை விசாரித்து பார்க்கிற பெற்றோராக நாங்கள் மாறும் பொழுது ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலையிலும் பெற்றோராகிய நாங்கள் எங்களுடைய வாழ்வை நாங்கள் முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்க வேண்டும், எவ்வாறு நாங்கள் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்கிற அந்த ஆலோசனையை கர்த்தரிடத்தில் பெற்றவர்களாக, பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உள்ள பெற்றோராக நாங்கள் மாறும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக.